Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னா ஹச்சுக்கு வந்து பிளெண்டர் வேணும்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசமா கேட்டுட்டு இருந்தது. அதுக்கு அப்புறம் நாங்களும் அமேசான்ல சர்ச் பண்ணியிருந்தோம். இது நாங்கள் இப்போ வாங்கியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா NutriPro மிக்சரு. இது எவ்வளோ ஒரு மாதம் தேடிட்டு இதான் கொஞ்சம் ரிவ்யூஸ் நல்லா இருந்துச்சு. சரி இதையே வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ணி மற்றது வர்றதுக்கு ஒரு 1 வீக் இல்லை 2 வீக் ஆயிரும். இது வந்து ஒரு 2 to 3 டேஸ்லேயே வந்துருச்சு. இப்போ அதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். உள்ளே என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி அரைக்குது, எவ்வளோ டக்குன்னு டைம் எடுத்துக்குது அரைக்கிறதுக்கு, அதெல்லாமே பார்த்தரலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்சல். ஸோ ஓரளவுக்கு நல்லாவே பேக்கிங் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலே இது டேப் டைப் தான். நம்ம ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். நல்லாவே உள்ள ஒரு பாக்ஸ். ஓகே, அவ்வளோதான். இங்கே போட்டிருக்காங்க NutriPro. அதுக்கப்புறம் NutriPro புல்லட் ஜூஸர் மிக்சர். இது வந்து 500 watts. அதுக்கப்புறம் 12 months வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 ஜார் இருக்கும், ப்ளஸ் 2 பிளேட்ஸ் இருக்குது. அதான் சேம், அதான் அந்த 2 சைடுமே போட்டிருக்காங்க. இப்போ நாம் வந்து இதையே ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு. பேக்கிங் எல்லாமே நல்லா இருக்குது. இது ஒரு ஜூஸர், அது கூட வந்து பிளேடோட சேர்த்தி. அதுக்கப்புறம் இது லைக் நார்மல் ஜூஸ் குடிக்கிற மாதிரி அது ஒரு கண்டெய்னர். அதுக்கப்புறம் இன்னொன்று அலாங் வித் பிளேடு. முன்னாடி சொன்ன மாதிரி 2 பிளேடு. அதுக்கப்புறம் கூட வந்துக்கிற கப்பு வந்து மொத்தமாக உங்களுக்கு 3 இருக்கும், 3 ஜாரு. அதுக்கப்புறம் இதுதான் இந்த பிளெண்டர். இது பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்தா உங்களுக்கு போர்ட்டபிள் மாதிரி தான், நீங்கள் எங்கே வேணால் கேரி பண்ணிக்கலாம். ஓகே, one is some burning smell can be experienced in first few runs. ஓகே, என்ன போட்டிருக்காங்கன்னா போட்டிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஜஸ்ட் ப்ரிகாஷன் ஆட்ட. டியூ டு எவாபரேட்டிங் வார்னிஷ் சம் பர்னிங் ஸ்மெல் கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஃபியூ ரன்ஸ். மேபி த ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஜூஸை அரைக்கும் போது அந்த ஸ்மெல் வரலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி என்ன போட்டிருக்காங்கன்னா ஃபார் 6 month எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி ஆர் டு ரிசால்வ் ப்ராப்ளம் கால் ஆன் த பிலோ நம்பர். ஓகே, வாரண்ட்டி பார்த்திங்கன்னா இங்கே பாக்ஸ்லேயே போட்டிருப்பாங்க 12 months வாரண்ட்டி. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு 6 months எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா நம்பரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 2 switch தான், 1 2 ஆன் அண்ட் ஆஃப், அவ்வளோதான் இருக்குது. இப்போ நாம் வந்து அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நாம் வேணால் இப்போ வந்து ஒரு ஜூஸ் அரைச்சி அதுக்கப்புறம் அந்த ரிவ்யூ பார்க்கலாம், எவ்வளோ நேரம் அரைக்குது, அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, வெயிட் கிரைண்டிங் பிளேட்ஸு. இப்போ என்ன இங்கே உள்ள என்ன போட்டிருக்காங்கன்னா ஆன் ஆஃப். ஓகே, அதுக்கப்புறம் ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் யூஸு. ப்ரெஸ் டவுன் தி ஜார் ஃபார் குவிக் ஸ்டார்ட். rotate the jar for the jar to the right to lock. அப்புறம் யூஸ் சைக்கிள் 1 minute on and 1 minute off. ஓகே, ஜஸ்ட் நார்மல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். அது இங்கே உங்களுக்கு மோட்டாருக்கு பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், இது வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், இது இப்படி லாக் ஆகிக்கும். அப்புறம் மறுபடியும் லாக் எடுக்கணும்னா இப்படி எடுத்துக்கலாம்.
பார்க்குற மாதிரினா மறுபடியும் இங்கே உங்களுக்கு இது இருக்கும், இங்கே தெரியுது பாருங்கள், அதில் இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒரு சரி திருப்பிட்டோம்னா அவ்வளோதான் லாக் ஆகிக்கும். மறுபடியும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்தோம்னா அன்லாக் ஆகிக்கும். அவ்வளோதான், சிம்பிள். உங்களுக்கு நம்ம இப்போ வந்து மேங்கோ போட்டு அரைச்சி பார்க்கல ஜூஸ் எவ்வளோ நேரம் ஆகுது, எப்படி வருதுன்னு வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் வந்து இப்போது உங்களுக்கு இன்னும் 2 கார்ட்ரக் வேஸ்ட் பண்ணிவிட்டேன் அந்த பாக்ஸ்க்கு உள்ளேருந்தங்காட்டி. என்ன இருந்துச்சுன்னா உங்களுக்கான வாரண்ட்டி கார்டு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, மேனுவல்ஸ் தான் இதெல்லாமே, எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி க்ளோஸ் பண்ணுறது, அது எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா. வாரண்ட்டி வந்து உங்களுக்கு 12 months. அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட் கொடுத்துருக்காங்க. இது எப்போ மேனுஃபேக்சர்னு இது பார்த்திங்கன்னா 10th December 2022. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்ச்சேஸ் அஸ் மென்ஷன் ஆன் த இன்வாய்ஸில் எப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோமோ அதுலேருந்து 12 monthsக்கு உங்களுக்கு வாரண்ட்டி கவர் ஆகும். ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்க? Okay, warranted for a period of 12 months from the date of purchase against any manufacturing defect. The company's responsibility under this warranty will be to either repair the defective application or replace the same at our opinion free of charge. Okay, just a warranty. அதுக்கப்புறம் ஒரு கப் கொடுத்துருக்காங்க. கப் மேபின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜார் தான், அவ்வளோதான். இது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பிளேட்ஸ் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாம் எங்கேயாச்சும் போகணுன்னாலும் இப்படி இதையும் கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். உங்களுக்கு இது 2-in-1 ஜாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு இப்படி நம்ம வைக்கிறதுக்கு. அது ஓகே, 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் போர்ட்டபிள் தான், எங்கே வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான். நம்ம அந்த மிக்சர்னால் இது எடுத்துகிட்டு போக முடியாது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு வாட்டர் பாட்டில் அவ்வளோதான் பிடிக்கும். ஒரு 1.5 liter வாட்டர் பாட்டில் அளவுக்கு தான் இது பிடிக்கும். வெயிட் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 kg தான். ஸோ நம்ம இது எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க எப்படி அரைக்குது, எவ்வளோ நேரம் எடுத்துக்குன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம மேங்கோலாம் கட் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து இப்போ அரைச்சிடலாம். எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கொஞ்சம் அதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அரைச்சிடலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக, அது ரொம்ப திக்காக இருக்கிற கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்படி லாக் ஆகுன்னா உங்களுக்கு நேராக வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு சுற்று மட்டும் சுற்றணும். ஓகே, அதுக்கப்புறம் ஆன் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருந்திருக்கும், ஒரு 30 seconds இருந்திருக்கும். 30 secondsோட கம்மியாக தான் இருந்திருக்கும். அதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நாம் இது ப்ரெஸ் இப்படி அமுத்தி இப்படி லாக் ஆனதுக்கப்புறம் தான் இது நீங்கள் ஸ்விட்ச் இங்கே 1 and 0னுக்கு பாருங்க, 1 ப்ரெஸ் பண்ணால் தான் இது ஆன் ஆகும். நீங்கள் சும்மா இது லாக் பண்ணாமல் இது வெளியே எடுத்துகிட்டு ஜாரை இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆன் ஆகாது. ஸோ இது வந்து இந்த குழந்தைங்களாம் யாராச்சும் கை வச்சுருவாங்க, அந்த சேஃப்டிக்காக அது கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லது தான். இப்போ வந்து ஜூஸ் வந்து நம்ம எதிர்பார்த்தத விட கொஞ்சம் திக்காகவே தான் இருக்குது. சரி, நம்ம இப்போது கழட்டி பார்க்கலாம் எப்படி அரைச்சிருக்குதுன்னு. ஓகே, இப்போ அரைச்சிட்டோம். ஸோ என்ன ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக வருது. அதானாச்சு, சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படி ஒன்றும் இல்லை, ஆனால் எல்லாமே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு சீக்கிரமாக அரைச்சிருது. நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அளவாக போட்டுக்கணும். ரொம்ப அதிகமாக போட்டுட்டு அரைக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு அளவாக போட்டுட்டோம்னா நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஜூஸ் ஃப்ரம் நியூ மிக்சர் கிரைண்டர். இந்த டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள்.
நல்லா அரைச்சிருக்குதா? மேங்கோ தானே, நல்லா தான் இருக்கும். அது என்ன நம்ம மரத்து மேங்கோ தானே, ஸோ நல்லா இல்லாமல் இருக்குமா? ஓகே. அரைக்கிறது மொத்தமாக வச்சுக்குது, ஆனால் சீக்கிரம் அரைச்சது. அந்த மிக்சர்னா என்ன எவ்வளோ ரொம்ப நேரம் ஆகும் உனக்கு? இப்படி கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆயிருமல்ல? அது ரொம்ப நேரம் ஆகும். ஆமாம், ஆனால் அது ஜார் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா இது கம்ஃபர்டபுள், நல்லா ஈஸியாக எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம், கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் என்ன சவுண்ட் கொஞ்சம் வருது. அதுக்கப்புறம் ஒரு அளவு தான், என்ன ஒரு டம்ளர், இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் தான் போட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து சும்மா குழந்தைகளுக்காக. ஆமாம், மற்றபடி நமக்கு ஜூஸ் அரைக்கணும்னா கொஞ்சம் அந்த மிக்சர் கிரைண்டர் தான் போட்டு அரைக்கணும். சரி, ஓவரால் ஓகே. பட் அரைச்சி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இப்போதைக்கு ஓகே. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.